மீன ராசி சொந்தங்கள் எல்லாருக்குமே என்ன அன்பான வணக்கம்னு சொல்லிக்கலாங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயமாவோ, ராசி பலன் சம்மந்தப்பட்ட விஷயமா பேசணுங்கிறத விட, உங்க மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிற பாரத்த கொஞ்சம் இறக்கி வைக்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவாவே நம்ம மீன ராசிக்காரங்க குணம் என்னன்னு தெரியுங்களா? இந்த உலகத்திலேயே ரொம்ப இளகுன மனசுக்காரங்க நீங்க தான். யார் வந்து கஷ்டம் நின்னாலும் உங்ககிட்ட காசு இல்லைன்னா, அடுத்தவங்க கிட்ட கைமாத்தா வாங்கியாவது உதவி செய்வீங்க. தாங்கிட்டாலும் பரவாயில்ல, தான் முன்னாடி நிற்கிறவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தங்கமான குணம் நீங்கள் மனசுக்கு ரொம்ப உயிருக்கு உயிராக நினச்சவங்க, மனசுக்கு நெருக்கமானவங்க, நல்லா இருக்கணும்னு நினச்சி நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க. அந்த நல்ல குணமே இப்போ உங்களுக்கு எதிரியாக வந்து நிற்கிது பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். இப்போ இருக்கிற கிரக நிலவரப்படி எப்படி இருக்குது தெரியுங்களா? நீங்கள் உருகி உருகி யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ, யார் மேலே அன்பு செலுத்துறீங்களோ, அவங்க உங்கள் மேலே ஒரு பட்டம் கட்டி உங்களை ஏமாளி நினச்சி ஒதுக்கி வச்சுட்டு போகிறது, அவன் ஒரு லூசுப்பா, அவன் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி காதுபடவே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மீனராசி அன்பர்கள் இந்த நேரம் காதுபடவே நிறைய விஷயங்களும் இந்த நேரம் நீங்கள் சந்திக்கணும்னு சொல்லலாம். மீனராசிக்காரங்களே, நான் சொல்கிறது நிஜம் தானே. நீங்கள் உசுராக நினச்ச சொந்தம் இல்லைன்னா நண்பர்களோ உங்களை ஏமாளி ஆக்கிட்டு போகிற அந்த வழி மனசில் இன்னும் ஆறாமல் இருக்குது தானே. உங்களை அப்படி ஏமாற்றிட்டு போனவங்க யாருன்னு மனசுக்குள்ளே இருக்கிற ஆத்திரத்தை முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் ஆத்திரம் சொல்கிறத விட உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்த, மனசில் இருக்கிற பாரத்தை அப்படியே வந்து கொட்டிடுங்க, கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மனசு அப்படியே லேசாவது மாறட்டும். மீனராசிக்காரங்களுக்கு அடுத்ததான் என்னென்னா, நீ வர்ற அந்த 15 நாளும் உங்களுக்கு எந்த விஷயம் எல்லாமே நல்லபடியாக ஈர்க்க போகுது, எதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மனசை லேசாக்குற விஷயம், இந்த நேரம் எந்த மாதிரியான வழிபாடெல்லாம் செஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல, பொருளாதார ரீதியாகவும் சரி, நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே எதெல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டால் பரவாயில்ல நினைக்கிறீங்களோ, அதுக்கு ஒரு சில வழிபாடு எல்லாமே இருக்குது. அது எந்த மாதிரியான வழிபாடு செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பதிவை முதன்முறையாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மீன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவோ, ஒரு காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயமோ, ஒரு உடம்புலேயோ பாதிப்பு அடுத்த பட்சம். கிரகங்கள் உங்கள் மனசை வச்சு என்ன விளையாட்டு காட்டுதுன்னா, உங்கள் ராசுக்குள்ளேயே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாங்க. உங்களால் எந்த பாதிப்பு இல்லைங்க. நான் வந்து தப்பு செஞ்சேன், அதனால தான் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிரகத்தோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் உங்களுக்கு பகலில் 4 பேர் கூட இருக்கிறப்ப நல்ல கலகலன்னு சிரித்து பேசுவீங்க. ஆனால் ராத்திரி படுத்தா அந்த லைட்டை அணைச்ச உடனே தேவையில்லாத பழைய நினைவில் வந்து உங்கள் நெஞ்சு அப்படியே அடைக்கும். நாம் ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு மட்டும் ஏன் எல்லோரும் இப்படி துரோகம் பண்ணுறாங்கன்னு தூக்கம் வராமல் விடிய விடிய கண்ணு முடிச்சு கிடப்பீங்க. ஒரு மாதிரி தனிமையான உணர்வு வந்து உங்களை வாட்டும். இதோட முடியலைங்க, பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெரிய ஏமாற்றம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. கைக்கு காசு வர்ற மாதிரி ஒரு வழி தெரியும், ஆனால் அது கைக்கு வர்றதுக்குள்ளே டக்குன்னு ஏதாவது ஒரு செலவு, தேவையில்லாத வீண் செலவோ மருத்துவ செலவோ, அந்த பணம் அப்படியே கரைஞ்சு போயிடும். 4 காசு சேர்த்து வைக்க முடியலேன்னு ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக, ஒரு மன உளைச்சலாக உங்களுக்கு இது நேரம் இருக்க தான் செய்யும். மீனராசிக்காரங்களே உண்மை சொல்லுங்கள், இப்போ இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு பணத்தால் வர்ற மன உளைச்சல் பெருசாக இருக்கா, இல்லை சொந்தத்தால் இல்லைன்னா மற்றவங்களால் கொடுக்குற ஏமாற்றத்தால் வர்ற மன உளைச்சல் பெருசாக இருக்கா? எது உங்களை ரொம்ப பாதிக்குது? இது ரெண்டுமே கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா மீனராசிக்கு கண்டிப்பாக உண்டு. தொழில் வியாபாரம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மீனராசிக்காரங்களுக்கு இனி வர்ற நாள்லாம் 4 பேர்கிட்ட வேலை பார்த்து அழுத்து போச்சுங்க. நான் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படி ஒன்று மட்டும் இப்போதைக்கு இறங்க வேண்டாம். பெருசாக முதலீடு பண்ணி நான் சாதிச்சு காட்டுறங்கிற ஒரு எண்ணம் தொழிலையோ வியாபாரத்துலையும் இப்போதைக்கு வேண்டாங்க. இருக்கிற வேலையிலேயே வருமானம்லாம் நல்லா தான் இருக்குது. அதை கொஞ்சம் தினமும் நீங்கள் டெய்லி நீங்கள் கவனிச்சுட்டு வந்தாலே போதும், இந்த நேரம் பாதிப்பு இல்லை. ஏன் அதே மாதிரி பேசுகிற வார்த்தையில் கவனம் கொடுத்துக்கணும். தயவு செஞ்சு இப்போதைக்கு யார் விஷயத்துலையும் தலை கொடுக்காதீங்க. பங்காளி சண்டையோ, பூர்வீக சொத்தில் பஞ்சாயத்தோ தயவு செஞ்சு இப்போதைக்கு நீங்கள் போய் வந்து நடுவில் பஞ்சாயத்து பண்ணுறது வேண்டாம், நீங்கள் போய் தலையிடுறது வேண்டாம். நீங்கள் ஒன்று பேச போவீங்க, நல்லதுக்கு தான் போவீங்க, ஆனால் அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, பெரிய பஞ்சாயத்தாயிரும். மௌனமாக ஒதுங்கி இருக்கிறதான் பரவாயில்ல, அவங்க வந்து கண்டுக்கலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு இல்லாத வார்த்தையை உங்கள் தலைமையில் தூக்கி போட்டுக்காதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடம்புலாம் இந்த வார்த்தைலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருசாக பாதிப்பு இல்லைங்க. இந்த கைகால் வலி, முதுகு வலி, முக்கியமாக இந்த கண் எரிச்சல், வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் சின்ன சின்ன தொல்லை கொடுக்கும், தலைவலிலாம் கொடுக்கும். ஏன்னா சரியாக தூங்கினா தானே தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு. சரியான தூக்கம் இல்லை. அதனால் கொஞ்சம் அதில் எல்லாம் கவனம் கொடுத்துக்க பாருங்கள். ரொம்ப வந்து ப்ரெஷர் ஆகிறது வேண்டாம். ஒரு யதார்த்தமாக இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி யதார்த்தமாக இருந்துட்டாலே எல்லாத்துலேயும் உங்களுக்கு சரியான ஒரு நிலைமை தான்.
அதே மாதிரி வர்ற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான யோகம் இருக்குது. சொத்து சேர்றதுக்கோ, வண்டி வாங்குறதுக்கோ, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அருமையாக தான் இருக்குது. குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சின்ன சின்ன மெடிக்கல் செலவு கொடுக்கும். ஆனால் குருவோட பார்வை இருக்குதுல்ல, அது வந்து ஒரு நல்ல வழியை காட்டுங்க. குலதெய்வ வழிபாடு தான் இந்த நேரத்தில் விட்டுறவே கூடாது. எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் இந்த நேரம் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது தான். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பம் அப்படியே நந்தவனம் மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் வந்து இந்த நேரம் என்னென்னா மீனராசிக்கு கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு கொடுக்கும். சின்ன சின்ன சந்தேகங்கள் வர்றது, சண்டைகள் வர்றது, தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருது. மனசு ஏற்கனவே ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பீங்க. இந்த நேரம் என்ன செய்கிறது, வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது புரியாமல் இருப்பீங்க பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் யாராவது ஒரு விஷயம் சாதாரணமாக சொன்னால் கூட, ஒரு சின்னதாக அட்வைஸ் பண்ணால் கூட, ஒரு பொறிப்பறக்கிற அளவுக்கு கோவங்கிறது கொஞ்சம் அதிகமாக வரும். கோவத்தில் வார்த்தையை விட்டுருவீங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கிற குடும்பத்தையே ஒரு நாமளாகவே கெடுத்த மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் என்னென்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி குடும்பம்னா இதுதான் குடும்பம், ஒரு நந்தவனம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேரம் அருமையாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் என்னென்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது, எந்த பாதிப்பும் இல்லை. கொஞ்சம் என்னென்னா சொந்த பந்த வழியில், பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு. முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க, கொஞ்சம் அதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீண் பழி வரும். அதனால் எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் பாருங்கள். அப்படியே ஏதாவது குறை சொன்னால் கூட அதை பெருசுப்படுத்த வேண்டாம், விட்டுறது நல்லது. நீங்கள் வந்து இந்த நேரம் என்னென்னா சிவாலயத்துக்கு போய் அடிக்கடி வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிறத்தில் மலரை சாத்தி ஒரு நெய் விளக்கு போட்டு மனசார சாமி கும்பிட்றது பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற முடிவுலாம் சாதகமாக தான் முடியும். தொழிலோ வியாபாரமோ ஓரளவுக்கு பரவாயில்ல, குடும்பத்துலேயும் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்களுமே பேசுகிற வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மனசில் வந்து ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலை கொடுத்தாலும் எடுத்தும் கோத்தோன்னு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். பொறுமையாக இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பரவாயில்ல. இந்த நேரம் என்னென்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னா நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு ஒரு கருப்பு துணியில் கொஞ்சோண்டு கருப்பையல் வச்சு முடிச்சாக்கி கட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. சனி பகவானுடைய வேகம் குறைஞ்சி ஒரு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த நேரம் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரங்க நீங்கள் வந்து என்னென்னா இந்த நேரம் உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் ஒரு முக்கியமான முடிவு இப்போதைக்கு எடுக்கிறது வேண்டாம். மற்றபடி இருக்கிற வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள், நல்லாவே இருக்குது. மாமன் மச்சம் வழியில், பங்காளி வழியில் கொஞ்சம் தேவையில்லாத பஞ்சாயத்தில் உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்னென்னா புதுசாக ஒரு முயற்சி செய்கிறங்கிற பேரில் நீங்கள் ஒரு சொத்தை விற்கிற அமைப்போ இல்லைன்னா ஒரு இடம் மாற்றக்கூடிய அமைப்போ இதெல்லாம் இப்போதைக்கு செய்கிறது வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது பரவாயில்ல. நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா கொஞ்சம் சொந்த பந்த வழியில் பாதிப்பு கொடுக்கும். நீங்களுமே இந்த நேரம் பொறுமையாக தான் போகணும். நீங்கள் கால பைரவருக்கு செவ்வரளி பூ சாத்தி மிளகு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஒரு மாலை நேரம், அதாவது சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் வந்து தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு அருமையான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா மீனராசிக்கு நட்சத்திர ரீதின்னு பார்க்குறத விட தினமும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சாதம் எடுத்து காக்காவுக்கு வைங்க. பசியோடு வர்றாங்கள்ல ஏழை பாளைகளோ உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களோ வயசானவங்களோ சாப்பாட்டுக்கே ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்கப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாப்பாடு தானமாக கொடுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம்னு சொல்லலாம். ஒரு திருப்தி ஏற்படுது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஒரு சாப்பாடு ஒரு வாங்கி கொடுக்குறப்ப மனசில் ஒரு திருப்தி ஏற்படுத்து பார்த்தீங்களா? அந்த திருப்தி தான் நமக்கு வந்து ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரத்துக்கான ஒரு விஷயம்னு சொல்லலாம். மீன ராசிக்காரங்களுக்கு அதாவது கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரங்க மனசு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்கல்ல, என்னப்பா என்னை வந்து எல்லாரும் ஏமாத்துறாங்க, கிரகமும் இப்படி வந்து இப்படி பண்ணுது அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். மீன ராசிங்கிறது சாதாரண ராசி இல்லைங்களே, கடலையே தாங்குகிற கம்பீரமான சுறாமி. நீங்கள் நதி ஓடுறப்ப வாரையில் முட்டி முட்டி தான் போகும், அதுக்காக நதி ஓடாமல் நின்றுட்டு தான் என்ன? அந்த மாதிரி தான் இந்த 15 நாளும் சரி, இனி வர்ற நாளும் சரி, இப்போ வந்து ஒரு சோதனை காலம் அவ்வளோதாங்க. ஒரு சின்ன சின்ன சோதனை வருது அவ்வளோதான். அதுக்காக வாழ்க்கையே வேண்டாங்கிற அளவுக்குலாம் யோசிக்கக்கூடாது. எங்கேயாவது நிறைய மீனராசி என்பர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எங்கேயாவது சன்னியாசம் போயிடலான்னு இருக்கங்க, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு தான் யோசிக்கிறீங்க. நான் உங்களை மாதிரி மீனராசிக்காரங்க மாதிரி ஒரு தைரியமான எவ்வளோ சோதனை வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகங்கிறது உங்களை மாதிரி மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இல்லைன்னு சொல்லலாங்க. ஏன்னா பேச்சு சாதுரியம் அதிகம், யோசிக்கிற விதமும் சரி. ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட அது இது இப்படி செஞ்சால் சரியாகும் அப்படிங்கிற ஒரு மாற்று விஷயத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கக்கூடியவங்க நீங்கள் தான்.
அதனால் கொஞ்சம் நேரம் தேவையில்லாத கற்பனையான விஷயங்களை யோசிக்கிறத விட, நெகட்டிவான யோசிக்கிறத விட, பாசிட்டிவான சிந்தனை கொஞ்சம் அதிகப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களை கைவிட மாட்டார். உங்களை இன்னும் பக்குவப்படுத்த தான் அந்த சோதனையை தவிர உங்களை அழிக்கிறதுக்கெலாம் இல்லை. தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும். தைரியமாக இருங்க. கடைசியாக உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மனசில் அந்த பாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு நம்பிக்கை பிறந்திருக்கா அப்படிங்கிறத மனசு திறந்து ஆமாம் இல்லை அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் முடிஞ்ச வரைக்குமே ஒரு நல்ல விதமாக கமெண்ட் பாக்ஸில் இறக்கி வச்சுட்டு நிம்மதியாக போய் தூங்குங்க. காலம் மாறும். உங்கள் கஷ்டம் எல்லாம் பனி மாதிரி உருகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம மீனராசி சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் மீனராசிக்கு அடுத்து வர்ற நாளெல்லாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும், இல்லை நிறைய விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதனால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நன்றி நண்பர்களே.